ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜியோவில் வந்துருக்கிற டாங்கிள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஜியோ யோர் பர்சனல் ஹாட்ஸ்பாட்னு போட்டிருக்கு, கீழே மாடல் நம்பர் போட்டிருக்கு, அடுத்த சைடு ஒன்றும் போடல. இது பார்த்திங்கன்னா விலை 2500ன்னு போட்டிருக்கு, பட் 2500 கிடையாது, அதுக்கும் கம்மியாக தான் இருக்குது. அடுத்த சைடு ஒன்றும் இல்லை, பேக் சைடும் ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நம்ம டேபிள் மேலே வச்சு இதோட அன்பாக்ஸ் பார்ப்போம். இது பாக்ஸ் மேலே இருக்க பாக்ஸ் ரிமூவ் பண்ணால் உள்ள உங்களுக்கு பிளாக் கலரில் ஒரு ஜியோ டாங்கிள் கொடுத்துருக்காங்க. மேலே ஜியோ பிராண்டிங் போட்டிருக்கு. அதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே வேறு என்ன கண்டென்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். பாக்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க. அதை ஒரு நல்ல ஒரு பிளாஸ்டிக் கவரில் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம பேட்டரியை வெளியில் எடுப்போம். இதை தவிர்த்து உள்ள ஒரு சில பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜியோ 4G வாய்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், ஜியோ 5 எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு வாரண்ட்டி 1 year ஃபார் த மிஷின் அண்ட் 6 months ஃபார் த பேட்ரி வாரண்ட்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுருவோம். இதோடு சேர்த்து நமக்கு இந்த ஜியோ 5 சப்போர்ட் பண்ணுறதுக்கு பவருக்கு நமக்கு ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஜியோவோட பிராண்டிங் போட்டிருக்கு. இது கூட நமக்கு ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. டைப் சி கிடையாது, நார்மல் மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. இது இன்கேஸ் நமக்கு பேட்ரி கம்மியாக இருந்துச்சுன்னா சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக பாக்ஸ்லேயே அவங்க இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. நான் ப்ராடக்ட்டில் எல்லா காம்பனன்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக முன்னாடியே நான் இந்த ப்ராடக்டை ஓப்பன் பண்ணிவிட்டேன், செக் பண்ணி பார்த்துட்டேன். செக் பண்ணிய பிறகு தான் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக. ஓகே, இதுதான் மொத்தமாக நம்ம பாக்ஸ்குள்ளே இருக்க கண்டென்ட்ஸ். வாங்க இப்போ நேராக மிஷினுக்கு போவோம். மேலே ஜியோன் ஒரு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. சைடில் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் இருக்குது, அது பேட்ரிக்காக. செகண்ட் அதோட சிக்னல் ஸ்ட்ரென்த்துக்காக. தேர்ட் வைஃபை கெப்பாசிட்டிக்கு ஒரு பவர் பட்டன், ஒரு WPS பட்டன். இதை நம்ம ஜியோ 4G வாய்ஸ் ஆப் மூலமாக டைரெக்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்கு பின்னாடி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. சைடில் ஒரு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அது கீழே அந்த கேஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. பேட்ரி இண்டிகேட் பண்ணுறதுக்கு ரெட் க்ரீன் 2 லைட் எரியும். அதே மாதிரி சிக்னல் ஸ்ட்ரென்த்துக்கும் ரெட் க்ரீனுன்னு எரியும். இப்போ நம்ம கேஸ் ஓப்பன் பண்ணுவோம். உள்ள ஒரு சில SSID பாஸ்வேர்ட் போன்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம கான்ஃபிகர் பண்ணும்போது பார்ப்போம். அதை டீட்டெயில் ரிவ்யூ வரும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். உள்ள பார்த்திங்கன்னா ஒரு மெமரி கார்டு போட்டுக்கிறதுக்கான ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. கூட உங்களுடைய சிம் கார்டும் போட்டுக்கிறதுக்கு ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய சிம் கார்டை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த சார்ஜிங் போட்டிருக்கிற ஏரியாவில் தான் இந்த கேஸ் லாக் ஆகும். உங்களுக்கு இப்போ ஒரு சவுண்டு கேட்டிருக்கும், அதுதான் இது லாக் ஆகிடுச்சுங்கிறதுக்கான இண்டிகேஷன். நெக்ஸ்ட் நம்ம பேட்டரிக்கு வருவோம். பேட்டரிலேயே மேலே ஜியோ பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 3000 mAh பேட்டரி. மாடல் நம்பர் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அவங்க கம்பெனிலேருந்து சொல்கிறது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் டெய்லி யூசேஜுக்கு உங்களுக்கு மினிமம் 3 to 4 days கிட்ட உங்களுக்கு இந்த சார்ஜ் வரும்னு சொல்லியிருக்காங்க. 3 கோல்டு பின் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம கேஸ்குள்ளே எப்படி போடணுங்கிறத பார்ப்போம். அங்கே இருக்கிற 3 கோல்டு பின்னோட நம்ம கோல்டு பின் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி உங்களுடைய பேட்டரியை வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா உள்ளே போய் ஃபிக்ஸ் ஆகிக்கும். திருப்பி நீங்கள் கேஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக உங்கள் பவர் சாக்கெட் வர இடத்துல அந்த கேப் வச்சு க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான். இதுதான் ஜியோவோடைய இது டாங்கிள். ஸோ இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் 0.5 watts தான். ஏன்னா இது ஜஸ்ட் உங்களுடைய டாங்கிள் சார்ஜ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது. ஸோ நீங்கள்
உங்களோட யூஎஸ்பி கேபிள் எடுத்து அந்த சார்ஜர் போர்ட்டோட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பின் எடுத்து உங்களுடைய டாங்கிளோட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் இதை இந்த அடாப்டர் கொண்டு போய் நீங்கள் ப்ளக் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆன் சார்ஜ் கூட இந்த டிவைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரியிலே தான் கம்பல்சரியாக ரன் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. இப்போ திருப்பி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வருவோம். ஒரு பவர் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது. நம்ம இப்போ பவர் ஆன் பண்ணுவோம். பவர் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு ரெட் கலரில் பேட்டரி இண்டிகேஷன் வரும். கொஞ்ச நேரம் கழித்து அது க்ரீன் ஆகும். ஸோ உங்களுக்கு பேட்ரி வந்து இப்போ எப்படி சார்ஜ் இருக்குங்கிறதுக்கான இண்டிகேஷன். பக்கத்தில் இருக்க 2 லைட்டும் வரும். பட் இப்போதைக்குள்ள சிம் கார்டு இல்லாததுனால உங்களுக்கு இதில் லைட் எரியல. அந்த நம்ம இப்போ காமிக்கிற இடத்துல உள் போர்ஷனில் தான் நீங்கள் அதோடைய சிம் கார்டை நீங்கள் உள்ளே போடணும். ஸோ இப்போ பேட்டரி பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் லைட் எரியும். ஸோ அடுத்த ரெட் கலர் இண்டிகேஷன் வந்து சிம் கார்டு இல்லைன்ட்டு வைஃபை கூட ஸ்ட்ரெங்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் சிம் கார்டு போட்டிங்கன்னா உங்களுடைய ஜியோ டாங்கிள் ரெடி. இதோடைய ஃபுல் வியூ அண்ட் ஒர்க்கிங் அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பற்றி ஆஃபர்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கம்பல்சரியாக வரும். இப்போ நம்ம பவர் ஆஃப் பண்ணிடலாம். சார்ஜ் வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜியோ 4G வாய்ஸ் ஆப் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறதும் அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். நம்மளுடைய சேனல்லையும் அடுத்தாப்பில் எப்படி இதை கான்ஃபிகர் பண்ணணுங்கிற வீடியோவும், எப்படி ஜியோ 4G வாய்ஸ் உங்கள் ஃபோன்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணலாங்கிறதும், ஜியோ 5 எப்படி கான்ஃபிகர் பண்ணணுங்கிறதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வரும். அது போக இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நிறைய பேர் வீட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. அதுக்காக ஜியோ கொடுத்துருக்க பிரத்யேகமான ஆஃபர்ஸ் பற்றின வீடியோவும் நம்ம சேனலில் நெக்ஸ்ட் வரப்போகுது. அது எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஜியோ 5 பாக்ஸ் பற்றி தெரியும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபு. See you all guys in a new video. Bye. எல்லோரும் வீட்டில் பத்திரமா இருங்க. Stay safe, stay home. Thank you.